சங்கம் வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு சொன்னேன், வியாபாரம் பண்ண முடியும்னு சொன்னேன், வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொன்னேன். என் மனைவி என்னை கூப்பிட்டு கிராமத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தென்னை ஓலையை எடுத்து அதை சீவி தொடப்பம் செய்து வச்சிருக்கிறாங்க, 5 ரூபாய்க்கு மேலே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ விற்று கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா இப்படி கேட்குறியான்னு, இல்லை சங்கம் வச்சுக்கிறியே, உன்னால் முடியாது ஒன்றும் இல்லையா அப்படின்னாங்க. 250 தொடப்பம் என் காலில் தூக்கி போட்டுக்கிட்டேன், பாண்டிச்சேரி கூப்பிட்டு வந்தேன், 4 கல்யாண மண்டபத்தில் பெருக்கிறதுக்கு கொடுத்தேன். ஒரு தொடப்பம் 25 ரூபாய் விற்று அந்த பொண்ணுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பொண்ணு இந்த மீட்டிங் வந்திருக்குது. சங்கம் என்ன பண்ணுச்சு, இதுவும் பண்ணும். எலுமிச்சம்பழம் கிராமத்தில் விளையுது, அதை விற்க காசு இல்லை, வாங்க ஆள் இல்லை, குடும்பம் தூக்கி காரில் போட்டுக்கிட்டேன். என் மருமக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறான், அவளை கேட்டேன், என்னம்மா எலுமிச்சம்பழம் ஒரு 200 எலுமிச்சம்பழம் இருக்குது, எடுத்துட்டு வாங்க மாமா, இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நான் விற்று கொடுக்குறேன்னாங்க. கிராமத்தில் 1 ரூபாய், சூப்பர் மார்க்கெட்டில் வந்து 7 ரூபாய். அதை விற்று அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன். அந்த பொண்ணு இப்போ இந்த மீட்டிங் வந்திருக்குது. சங்கம் தொடப்பத்தையும் வைக்கும், உங்கள் மனசுடைய துன்பத்தையும் துடைக்கும். அடுத்தது இது சம்பந்தமாக சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சு இருக்கணும், வாழ்நாள் பூரா நோய் வராமல் இருக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய இளைஞர் பத்மேஷ் வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட மேடையை கொடுத்துட்டு விலகுகிறேன். நன்றி.